ஹாய் காய்ஸ், நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு இருந்தீங்க அலிகேட்டர் காருக்கு வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து பத்தலைன்ட்டு. ஆமாம், அது வந்து திரும்ப கூட முடியல, ரொம்ப வளர்ந்துருச்சு, 2 அடி கிட்ட வளர்ந்துருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, புதுசாக ஒரு டேங்க் வந்து செட் பண்ண போகிறோம் அலிகேட்டர் காருக்கு. ஸோ அதனால தான் நம்ம காலையிலேயே வந்து எழுந்திரிச்சு மேலே போனோம். மாடியில் ஏதாச்சும் நமக்கு வந்து டேங்க் செட் பண்ணுற மாதிரி கிடைக்குதான்ட்டு பார்க்கலான்ட்டு போனோம். ஸோ மாடியில் நம்மக்கிட்ட ஆல்ரெடி வந்து விரால் மீன் தொட்டி இருக்குது. ஸோ இதில் விட முடியாது, விட்டால் நமக்கு எல்லாம் போயிடும். ஸோ அதனால் மேலே ஒரு தொட்டி ஒன்று இருக்குது, டேங்க்கு. ஸோ அதில் விடலான்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அது ஆல்ரெடி வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க லாஸ்ட் டைமே. ஸோ அது வந்து வேஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ அதை எதுக்குலாம் தான் இப்போ பிளான் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த டேங்க்கு. ஸோ இதை வந்து ஆல்ரெடி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால. ஸோ இதில் வந்து வெறும் ரெயின் வாட்டர் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த வாட்டர் வந்து நான் ட்ரெயின் பண்ணிட்டேன். இதெல்லாம் காலி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த டேங்க் வந்து கீழே இறக்கிடலாம். கீழே இறக்கிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஃபிஷ் விட வேண்டியது தான். ஸோ நான் இதை கீழே இறக்கிட்டு உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ கைஸ், ஒரு வழியாக வந்து டேங்க் வந்து கீழே இறக்கிட்டோம். கீழே இறக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதில் வந்து வாட்டர் மட்டும் ஃபில் பண்ணிட்டேன்னா நமக்கு வந்து டேங்க் செட்டப் வந்து ரெடி ஆகிடும். ஸோ வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ கைஸ், அந்த டேங்க்கில் வாட்டர் வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து வாட்டர் வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம் பைப் போட்டு. ஸோ இப்போ வந்து பெரிய டாஸ்க் என்னென்னா, நம்ம வந்து அலிகேட்டர் காரை வந்து எப்படி பிடிக்க போகிறோன்னு தெரியல. நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடியும் நான் எப்படி பிடிப்பேன்னா, இந்த வாட்டர்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த அலிகேட்டர் மேலே வந்து ஒரு டவல் போட்டுட்டு அப்படி தான் பிடிப்பேன். பட் இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக நான் பிடிச்சிருக்கேன். ஸோ அதை பிடிக்கிறத வந்து உங்களுக்கு வீடியோ காமிக்க முடியல கைஸ், வெரி சாரி. ஏன்னா ஆள் இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ வந்து நான் அந்த தண்ணி கண்ணில் வந்து ஃபிஷ்ஷை வந்து உள்ளே தள்ளிட்டு அப்படியே தூக்கின்னு வந்துட்டேன். ஸோ அப்புறம் எடுத்துன்னு வந்து நான் இந்த தொட்டியில் போட்டுட்டேன், ஐ மீன் இந்த டேங்க்கில் போட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து ஃப்ரீயாக ஸ்விம் பண்ணோம் அது. ஸோ இதனால் வந்து கொஞ்சம் க்ரோ ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. நல்லா ஸ்விம் பண்ணுறதுக்கு வந்து இடம் கொடுத்தனால சீக்கிரம் க்ரோ ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் க்ரோ ஆனதுக்கப்புறம் நம்ம எங்கே விடுறதுன்னு தெரியல. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து கிணறு தான் கட்டணும் போல் இருக்குது. ஸோ அவ்வளோதான், இப்போதைக்கு வந்து இது எதுவும் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது நான் ஹேண்டில் பண்ணதே கொஞ்சம் கஷ்டமாக ஹேண்டில் பண்ணேன். ஸோ இதோட அப்டேட் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன், ஓகேங்களா கைஸ்? டாடா, டேக் கேர், பாய்.